உறவுகள் அனைவருக்கும் இந்நேர வந்தனங்களை தெரிவித்துக் கொண்டு நாங்கள் இந்த அழகான ஒரு பட்டிமன்றத்துக்குள் செல்ல போகின்றோம். இந்த இடத்திலே இது லண்டன் பட்டிமன்ற குழு என்ற அந்த அறிமுகத்தோடு நாங்கள் உங்களிடம் வந்திருக்கின்றோம். திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை அதிகமாக இழப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு அருமையான தலைப்போடு நாங்கள் இன்று விவாதிக்க போகின்றோம். இரு சாரார் இங்கே இருக்கின்றார்கள். அதற்கு முன்னராக எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழ் என்று சங்கே முழங்கு திங்களோடும் செம்பருதி தன்னோடும் விண்ணோடும் உடுக்களோடும் மங்கு கடல் இவற்றோடும் பிறந்த தமிழுடன் பிறந்தோம் நாங்கள் என்று சங்கே முழங்கு. என் தாய் தமிழுக்கும் என் தமிழ் தந்த உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள். சரி, இந்த அற்புதமான தலைப்பு திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை அதிகமாக இழப்பவர்கள் ஆண்களா பெண்களா என்ற அந்த தலைப்பில் நாங்கள் ஆண்கள் தான் சிங்கக்குட்டிகளாக இருந்தோம், இப்போது எவ்வாறு மாறிவிட்டோம் என்று அவர்கள் தான் சொல்ல வேண்டும். நாங்கள் சுதந்திரத்தை இழந்து விட்டோம், அதனால் தான் இங்கு வந்திருக்கின்றோம் நியாயங்கேட்க என்று இரு ஆண் மக்கள் யாழ் பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்று இன்று பிரித்தானிய மண்ணிலே பிரபல வர்த்தகர்களாக தங்களை வளர்த்து கொண்ட எக்கனாமிக்ஸ் ஸ்பெஷல் முடித்த அன்புக்குரிய சகோதரர் திரு பொன் உமைகுமரன் அவர்கள் இங்கே இருக்கின்றார். அவர் ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், இவர்தான். இவருக்கான அடையாளத்தை இப்போது ஹனிமூனாக மாற்றி இருக்கின்றார். உண்மையிலேயே அது பெருமைக்குரிய ஒரு விடயம். அந்த ஹனிமூன் ரெஸ்டாரண்ட்டின் ஒரு பங்குதாரராக வளர்ச்சி அடைந்திருக்கின்றார். அவர் இந்த அணிக்கு தலைமையேற்று பேச போகின்றார். அவருடைய அணிக்கு பலம் சேர்ப்பதற்காக மற்றொரு வர்த்தக உரிமையாளர் வந்திருக்கின்றார். அவர் யாழ் பல்கலைக்கழகத்திலே புவியியல் துறையில் சிறப்பு கலை முடித்த ஒருவர். அவர்தான் முருகுப்பிள்ளை சதீஷ். அதை விட நாங்கள் இப்ப செல்லமா அவரை எங்கட நண்பர் குழாத்தினர் அழைப்பது ஏனென்றால் ஏஐ சதீஷ் என்றால் நல்லா விளங்கும். ஏனென்றால் ஏஐல பாட்டும் எழுதுவார், பாட்டும் இசையமைச்சு தருவார், காணொளிகளையும் பதிவேற்றம் செய்வார். ஏஐல அவர் ஒரு துறை தேர்ந்தவராக இப்போது வளர்ச்சி அடைந்து கொண்டிருக்கின்றார். இந்த இரண்டு ஜாம்பவான்களை எதிர்த்து இல்லை, பெண்கள் தான் சுதந்திரத்தை அதிகமாக இழந்துவிட்டு தவிக்கின்றார்கள் என்ற பெண்களுக்காக குரல் கொடுக்க இரண்டு பெண்மணிகள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை அதிகமாக இழந்து நிற்பவர்கள் பெண்களே என்று அடித்து கூற மிக ஆக்ரோஷமாக அவர்கள் மேடைக்கு பின்னே நின்று கொண்டு ஆக்ரோஷமாக கதைத்ததை கூட நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். பார்ப்போம் எப்படி பேச போகின்றார்கள் என்று. திருமதி கலிமகள் தயாபரன் இந்த அணிக்கு தலைமையேற்று இங்கே வந்திருக்கின்றார். இவர் கலைத்துறையிலே தமிழை சிறப்பு கலையாக கல்வி கற்றவர் யாழ் பல்கலைக்கழகத்திலே. இங்கே மிகப்பெரிய ஒரு உன்னத சேவை NHSக்காக செய்து கொண்டிருக்கின்றார். அடுத்ததாக அவருடைய அணிக்கு அணி சேர்ப்பதற்காக வலு சேர்ப்பதற்காக இங்கே இன்னொரு பெண்மணி இருக்கின்றார். அவர் ஒரு பிரபல சங்கீத ஆசிரியை. அது மட்டுமல்லாது தன்னுடைய குடும்பத்தையே ஒரு சங்கீத பூஷணமாக வளர்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணி. இவர் யாழ் பல்கலைக்கழகத்திலே சமூகவியல் துறையினை கற்று தேர்ந்து இங்கே வந்திருக்கின்றார். சரி, இந்த இரண்டு அணியினரும் இப்போது தங்களுடைய அணிக்காக வலு சேர்க்க போகின்றார்கள். அந்த வகையிலே வாழை இலையில ஊத்துன ரசம் மாதிரி வாழ்க்கை எந்த பக்கமே போகுதுன்னு தெரியல என்று சொல்லிக்கொண்டு இங்கே வந்திருக்கிற ஆண்மகனில்
இந்த அணிக்கு தலைமையேற்று வந்திருக்கக்கூடிய திரு பொன் உமைகுமரன் அவர்களை தங்கள் அணியின் சார்பாக பேசுமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் உமைகுமரன் அவர்களே. அனைவருக்கும் மாலை நேர வணக்கங்கள். யாழ் பல்கலைக்கழக பழைய மாணவர் சங்கம் பிரித்தானியா முதலாவது ஆண்டு நத்தார் தின விழா கொண்டாட்டத்தில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய தினம் சுவாரஸ்யமாக நாம் இங்கே நண்பர்களாக ஒன்று கூடி பொன்விழா கண்ட யாழ் பல்கலைக்கழக மாணவர் ஆகிய நாங்கள் உங்கள் முன்னிலையிலே திருமணத்திற்கு பின் சுதந்திர அதிகமாக இழப்பவர்கள், சுதந்திரத்தினை அதிகமாக திருமணத்தின் பிற்பாடு இழந்தவர்கள் ஆண்களா பெண்களா என்ற ஒரு தலைப்பின் கீழ் வாதிட வந்திருக்கின்றோம். அதாவது முதலாவதாக மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, சுதந்திரம் என்றால் என்ன? யாருக்கும் பயப்படாமல், யாருக்கும் விளக்கம் சொல்லாமல் எங்கட விருப்பத்தின்படி வாழுவதுதான் சுதந்திரம். அது இருக்காண்டு கேட்டா இல்லை. மணமேடையில் நாங்கள் வீட்டிருக்கும் போதே நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? நீங்கள் என்று நான் குறிப்பிடுவது பெண்களை வரும்போதே ஆடிட்டு தான் வராளவ. மேடையில் இருக்கைக்குள்ளேயே இருக்கின்ற மணமகனுக்கு நெஞ்சு திக்கு திக்கு எண்டு அடிக்குது, என்ன ஆகுமோ ஏதாகுமோ என்று சொல்லி வரும்போதே ஆடிட்டு வந்தா மிகுதி நீங்கள் எப்படி இருக்குமென்று உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை. நாங்களும் ஏதோ என்ன செய்கிறோன்னு சொல்லி கடமைக்கு தாலியை கட்டுறோம், அப்புறம் பிக்கிறோம். எப்படி? கடமைக்கு தாலியை கட்டுறோம், பிறகு பிக்கிறோம். யாரால? எல்லாம் உளவையால தான். அதால நாங்கள் எல்லோருமாய் சேர்ந்து ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறோம். இனிமேல் கல்யாணம் கட்டுறதே இல்லை. ஒன்றே ஒன்றுதான், வந்து வாய்ச்சவாடல் விடுவீனம், அல்லாவிட்டால் வாயால வடை சுடுவீனம். இனி வரப்போறவாவே பாங்கோ தம்பிடே தம்பிடே என்று சொல்லி உருட்டுருட்டண்டு உருட்டுவா. எப்படி உருட்டுவா? ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய் என்று சொல்லி இந்தியாவில் இருந்து வர்ற நல்லெண்ணெய ஆனைக்கோட்டை நல்லெண்ணெய் என்று சொல்லி உருட்டுருட்டண்டு உருட்டுவா. ஆனால் எங்கட பாடு கல்யாணம் கட்டக்கு முதல் எப்படி நாங்கள் லட்டா இருந்தோமோ இப்ப எப்படி நாங்கள் பூந்தியாய் உடைஞ்சு போய் இருக்கிறோமோ என்றது அது உங்களுக்கே தெரியும். முக்கியமா 3: உணவு, உடை, உறையுள். இவை மூன்றும் எங்களுக்கு இல்லாமல் இப்ப ஆண்கள் வர்க்கத்துக்கு ஆக மிஞ்சி போனால் கோவணம் ஒன்றுதான் மிஞ்சி போயிருக்கு. அதையும் உருவீடு வாழவையோ தெரியாது. வீட்டை பார்த்தீங்களன்னு சொன்னா வீட்டில் சமையல் சுதந்திரம் இருக்காண்டு கேட்டா இல்லை, சமைக்கிறீங்களான்னு கேட்டா இல்லை. எல்லாத்துக்கும் ஒவ்வொரு சாட்டு சொல்லி 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 அதுக்கு டேக்கவே. சரி, அதுதான் போகுதுன்னு பார்த்தா எங்க போற, எத்தனை மணிக்கு வார, எங்களோட தனிப்பட்ட நேரம் போச்சுது, எங்களுடைய தனிப்பட்ட சுதந்திரம் போச்சுது. முடிவெடுக்கும் சுதந்திரத்தையே இல்லாமல் நீங்கள் ஆக்கிட்டீங்கள். எல்லாத்தையும் தாண்டி வாங்கோன்னு கேட்டா நீங்கள் தாங்கி கொண்டு வாரீங்களான்னு கேட்டா இல்லை, தாங்கவும் தயார் இல்லை. ஒரு ஷர்ட் எடுத்தா நாங்கள் உங்கள்கிட்ட பெர்மிஷன் கேட்கணும். சம்பளம் வாங்கினால் அதை கொண்டு வந்து உங்கள்கிட்ட தரணும். மிஞ்சி மிஞ்சி போனால் சம உரிமை கேட்குறீங்களே தவிர, ஆனால் வீட்டு பீரோவிலேயே எங்களுக்கு எவ்வளவு சம உரிமை இருக்குன்றது ஒவ்வொரு வீட்டிலையும் தெரியுது. ஒரு வீட்டில் போய் ஒரு பீரோவை நீங்கள் திறந்து பார்த்தீங்களன்னு சொன்னால் 90% பகுதி உங்களுடைய சாரி தான் இருக்குது. ஏன் மிஞ்சி மிஞ்சி போனால் நாங்கள் வாங்குகிற ஒரு போத்தில் வைக்கிறதுக்கு ஒரு கிச்சனில் கபர்ட்டில் இடம் தாரீங்களான்னு கேட்டால் இல்லை. கடன் வாங்குறதெல்லாம் நாங்கள். ஆனால் கடன் வாங்கி வீடு வாங்கி உங்கள்ட்ட தந்து விட
வீட்டுக்கு வைக்கிற பெயர் உங்கள் பெயர். பெல்லடிச்சிங்களா? இல்லை தானே? போத்திலண்டோ சொன்ன நீங்கள், போத்தில் வைக்கண்டோ சொன்ன நீங்கள். கபட்டுக்கு போத்தில் வைக்கலாம், நாங்கள் உடுப்பு வைக்க வழி இல்லாம இருக்கிறோம், நீங்கள் போத்தில் வைக்க. சரி சரியா? ஆக மொத்தத்தில் கூட இருந்து குழி பறிக்கிற வேலையை தான் நீங்கள் செய்து கொண்டு இருக்கிறீர்கள். அதை விட கணவன் மனைவி ரெண்டு பேருக்கும் ஒரே ஒரு ஒற்றுமையை தவிர வேறு ஒரு ஒற்றுமை எதுவுமே இல்லை. இன்னும் ஒரு நிமிடம் இருக்குது. அதாவது இருவருக்கும் கல்யாணம் நடந்ததுதான் ஒரு திகதியே தவிர கல்யாணத்துக்கு பிறகு ஒன்றுமே ஒற்றுமையா இல்லை. அந்த திகதி ஒன்றில் மட்டும்தான் எங்களுக்கு ஒற்றுமை. கண்ணீரால காரியத்தை சாதிக்க தெரியாத ஒரு அப்பாவி நாங்கள். கண்ணீரால காரியத்தை சாதிக்க தெரியாத ஒரு அப்பாவி. இங்க பாருங்க, ரெண்டு பேரையும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் மாதிரி அந்த பேருக்கு பின்னாலதான் நாங்கள். அவ மீனாட்சி சுந்தரேஸ்வரர், நாங்கள் என்ன ரெண்டு வசனம் தான் தெரியும் இவைக்கு. ஒன்றில் போயிடுவன் இல்லாட்டி நான் போலீஸுக்கு அடிச்சிடுவன், போயிடுவன் இல்லாட்டி நான் போலீஸுக்கு போன் அடிப்பேன். உங்களுடைய நேரம் நிறைவடைந்திருக்கின்றது உமைகுமார். மறுபடியும் மிகச் சுருக்கமாக மாண்புமிகு நீதியரசர் அவர்களே, மிகச் சுருக்கமாக ஒரு விடயத்தை சொல்லி நான் முடிக்கின்றேன். அதாவது இவர்கள் எங்களை சாரி வாங்குவோன்னு சொல்லி கூட்டிக் கொண்டு போவார்கள். அவர்கள் வாங்குகின்ற 3 சாரியில் இலவசமாக கிடைக்கின்ற ஒரு வேட்டியை கட்டித்தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை நகர்த்தி கொண்டிருக்கின்றோம். இதை விட உங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதையும் சொல்ல தேவையில்லை. 3 புடவை எடுத்தால் ஒரு வேட்டி தான் எங்களுக்கு இலவசமாக இருக்கின்றது. ஒட்டுமொத்தத்தில் மொபைல் வைப்ரேட் ஆனா மிஸ் கால், என்னுடைய மொபைல் வச்சிருக்கிற நானே வைப்ரேட் ஆனால் அது என்னுடைய மிஸ்ஸஸ் கால் என்று கூறி எங்களுடைய வாழ்க்கை மொத்தமுமே சைலண்ட் மூட்டிலேயே போய்கொண்டிருக்கின்றது. இதைவிட உங்களுக்கு மிகச்சிறந்த உதாரணம் எதையுமே சொல்ல வேண்டியமில்லை. மறுபடியும் நல்ல வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். ஆண் மக்கள் பலத்த மகிழ்ச்சியோடும் கரகோஷத்தோடும் இருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் எங்கட உமைகுமரன் அவர்கள் ஆண்களுக்காக திருமணத்துக்கு பின் அதிக சுதந்திரத்தை இழப்பவர்கள் ஆண்கள் தான் என்று ஆணித்தரமாக பேசிவிட்டு இப்பதான் மூச்சு விடுறார். இவ்வளவு நேரம் தம் பிடிச்சு பேசி முடிச்சு வந்துட்டார். சரி, அவருக்கு எங்களுடைய மனம் நிறைந்த நன்றிகளை இந்த இடத்திலே தெரிவித்து கொண்டு அவர் ஒரு விடயத்தை குறிப்பிட்டிருந்தார். மணமேடைக்கு பெண்கள் வருகின்ற போது ஆடிக்கொண்டுதான் வருகின்றார்கள் என்று. நான் நினைக்கின்றேன் பெண்கள் திருமணத்தின் போது ஆடுகின்ற இறுதி ஆட்டம் அதுதான். அதுக்கு பிறகு அவைகள் ஆட வைப்பின பெண்கள் ஆடுவார்கள் என்ற ஒரு சந்தேகம் எனக்கு எழுகின்றது. அதற்கு பெண்கள் தரப்பினர் தான் பதில் கூற வேண்டும். திருமணத்துக்கு பின் சுதந்திரத்தை அதிகமாக இழப்பவர்கள் பெண்கள் தான் என்ற அணியின் தலைவி திருமதி கலைமகள் தயாபரன் அவர்களை இதற்கு பதிலுரைக்குமாறு தனது தலைமையுரையை தருமாறு அன்போடு அழைக்கின்றேன். வாருங்கள் கலைமகள். இது உயிரமடா. கொஞ்சம் ஓகேயா? மக்கில கூடி அவன் பக்கம் பேச மாட்டா எங்கட பெண்கள் அணி தலைவி. சரி, பேசுங்க. ஜாமறிந்த மொழிகளில் தமிழ் மொழி போல் இனிதான மொழி எங்கும் உள்ளதோ? ஆம், தாய்மொழியாம் என் தமிழையும் என் தாயையும் வணங்கி கொண்டு இன்றைய இந்த விழாவினை அலங்கரித்து கொண்டிருக்கின்ற ஜாழ் பல்கலைக்கழகம் ஈன்ற
பேரின்பு குழந்தைகளாய் நாம் இன்று எல்லோரும் இங்கே ஒன்று கூடியிருக்கின்றோம். இந்த விழாவை சிறப்பித்து கொண்டிருக்கின்ற அனைத்து அன்பு உறவுகளுக்கும், இன்றைய பட்டிமன்றத்தின் நடுவரவர்களுக்கும், உண்மையை மட்டும் கூற வந்திருக்கின்ற என் சக தோழிக்கும், பொய்யை அவிட்டுவிட மட்டுமே வந்திருக்கின்ற என் எதிர்த்தரப்பு நண்பர்களுக்கும் என் வந்தனங்கள். என்னுடைய தம்பி முதலே சொல்லிவிட்டார், அக்கா வரப்போறா, தம்பி தம்பி என்று நிறைய வாயால் வடை சுட வந்துட்டான்னு சொல்லிட்டார். உண்மைதான். ஏனென்றால் இப்போ எல்லாற்ற வீட்டிலையும் ஆம்பளையில் காசு கொடுத்தாலும் எண்ணித்தான் கதைப்பார்கள். என்ன பிரச்சனை என்றாலும் பேசாமல் அமைதியாகத்தான் இருப்பார்கள். ஆனால் அந்த வீட்டில் இருக்கிற பெண்கள் தான் வீட்டுக்கு வர்றாக்களை கூடி வரவேற்க வேணும், அவர்களோடு எப்படி கதைக்க வேண்டும், ஒரு பிரச்சனை வந்தால் எந்த இடத்தில் என்ன கதைக்க வேண்டும், எப்படி சமாளிக்க வேண்டும் என்று தெரிந்தவர்கள் அந்த பெண்கள் தான். அதால் பெண்கள் கதைப்பதை அவர்கள் வாயால் வடை சுடுவார்கள் என்று சொல்லிவிட்டார். எங்களுடைய நடுவர் கூறியது போல் தம்பி உமையுமரன் திருமணத்தில் டான்ஸ் ஆடிக்கொண்டு வருகிறார்களாம் பெண்கள். எப்போ ஆடிக்கொண்டு வராருன்னா தாலி கட்ட முதல் தான் ஆடிக்கொண்டு வரார். தாலி கட்டின உடனே ஆட்டம் முடிஞ்சிடும், அண்டு தான் கடைசி ஆட்டம். ஏன்னா அதுக்கு பிறகு குடும்பத்தில் இருக்கிற சுமைகளை எல்லாம் தூக்கி ஆட வலிக்கிட்டுருவாள் பொம்பளை. அவக்கு அங்கே தான் ஆட்டம் இருக்குது. அதுக்கு பிறகு அவியல் வந்து வீட்டிலே ஆடுவினேன், பொம்பளையால் ஆட்டம் முடிஞ்சுது, அவ கல்யாண வீட்டிலே ஆட மாட்டினேன். அடுத்ததாக உமைகுரன் சொன்னார், நாங்கள் வந்து எத்தனையோ சாரி வேண்டுறோமாம், அவர் ஒரு வேட்டி வேண்டுறாராம். ஆனால் அவருக்கு மட்டும் தெரியலை, இன்றைக்கு அவர் போட்டுக்கிற இந்த கோட் ஷர்ட் பாவம் அந்த பிள்ளைக்கு தெரியும். 300 பவுனுக்கு அந்த கடையெல்லாம் தெரிஞ்சு காய்ச்சலோட வருத்தத்தோடு எத்தனை நாள் போய் வேண்டாண்டு அவருக்கும் அந்த பிள்ளைக்கும் தெரியும். அப்பட்டமாக சொல்கிறார். ஆனால் இன்றைக்கு நான் கட்டியிருக்கிற வேட்டு சாரி வந்து 10 பவுன் தான். நான் 10 பவுன் கட்டுற சாரி 30 சாரி கட்டினா தான் நம்ம ஒரு கோட் ஷூட் காசு வரும். இப்படி அப்பட்டமா இந்த பொடி வந்து பொய்ய சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்ததாக இந்த சுதந்திரம் என்பது அவர் வந்து அழகா சொன்னார். எப்படியா இருக்கும் என்றாலும் ஒருவரும் வந்து தலையிடாமல் இருக்கணும், அவரை வச்ச உரிமை. இதைத்தானே நாங்களும் சொல்றோம். எங்கட சுதந்திரத்திலையும் ஒரு தரம் தலையிடாமல் இருந்தால் பெண்களும் சுதந்திரம் இருக்கிறவையை தான் இருக்கிறோம். ஆனால் திருமணத்துக்கு பிறகு நாங்கள் சுதந்திரமாக இயங்கவில்லை என்றதான் இங்கே சொல்ல வந்தோம். எப்படி இருக்கிறோம்டா, இந்த உணவு பழக்க வழக்கங்கள் இருக்குது. பொம்பளையில் பாவம் வீட்டில் ஐயர் புள்ளியல் மாதிரி மச்சமே சாப்பிடாம இருக்குங்கள். இந்த கண்ணை காட்டி கையை காட்டி ஏன்னா கண்ணடிச்சா காதல் வரும் சொல்கிறாங்க, கை தட்டினா ஆட்டோ வரும் சொல்கிறீங்கன்னு ரஜினிகாந்த் ஒரு பாட்டுவில் பாடியிருப்பார். அதே மாதிரி கல்யாணம் கட்டுக்கு முதல் காதலிக்கைகளை சொல்கிறே இல்லை, எனக்கு நீ மச்சந்தான் சமைச்சு தரணும், நான் செய்ய மாட்டேன். இந்த எங்களோட மீடியா லீட் இருக்கிறாரല്ലോ எஸ்கே சதீஷ், அவர் பாவம் அந்த நேரம் கண்ணை காட்டி அந்த பிள்ளைக்கு சொல்லவே இல்லை எங்களோட நடுவரவர்களுக்கு. அதை ஏதோ கண்டதுங்க அதில் கொண்டதும் கொள்ளமாட்டே ஏதோ பின்னால் கையை பிடிச்சி வந்துட்டுது. பாவம் மச்சமே சாப்பிடாத புள்ள. ஆனால் அந்த சூப்பர் மார்க்கெட்லாம் திரிஞ்சு அவருக்கு முழு மாடு வட்டி ஆடு வட்டி கொடுத்தா தானே அவர் சாப்பிடுவார். அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னா மூக்கை கட்டி வாயை கட்டிக்கொண்டு சமைச்சு கொடுக்குது. ஏனென்றா கட்டாயம் கல்யாணம் கட்டிடன் அப்போவே நீ ஓவண்டாட்டா நான் தற்கொலை செய்து விட்டேன் வெரைட்டினால் இப்போ சமைச்சு கொடுக்காட என்னெல்லாம் செய்யுமென்று பாவம் கட்டாயத்தில் வேறு செய்து கொடுக்குது. இப்படி பெண்கள் வந்து பல விதத்தில் சுதந்திரத்தை இழக்கின. ஒன்று கட்டாயத்தில் இழக்கின, காலத்தால் இழக்கின, கடவுளின் படைப்பால் அடைக்கின. இப்படி பல வழியில் எங்களோட பெண்கள் வந்து சுதந்திரத்தை இழந்து கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது இந்த பொம்பளையில் எல்லாருக்கும் பிடிச்ச விஷயம் என்னென்னா வெளிக்கிறது. அதில் எனக்கும் பிடிக்கும், இல்லையென்று போய் சொல்லல, எல்லா பொம்பளைகளுக்கும் பிடிக்கும், யாரை கேட்டாலும் சொல்ல மாட்டோம். ஆனால் இதுவே நாங்கள் திருமணத்துக்கு முதல் எப்படின்னா கைக்கு விதம் விதமாக நெயில் பாலிஷ் அடிப்போம், விதம் விதமாக தோடு போடுவோம், விதம் விதமாக சட்டை போடுவோம், விதம் விதமாக செருப்பு போடுவோம், ஹேண்ட்பேக் எல்லாம் அப்படி ஸ்டைலாக கொண்டு போவோம். அப்படி நாங்கள் வெளிக்கிட்டு போகிறோம்டா இந்த ஆம்பளை புள்ளியிலெல்லாம் அப்படி நின்று பாடுவாங்களே, எப்படி பாடுங்க, அழகோவியம் உயிரானது புவி மீதிலே நடமாடுது, கவியாயிரம் மனம் பாடுது, புது காவியம் மரங்கேறுது. அவைகளுக்கு நடந்து போனால் உயிரோவியம் நடக்குமாம், கவிதை பாடுமாம், காவியம் பெறுமாம், எல்லாம் பெறுமாம். ஆனால் ஒரு பெண் திருமணமான பிறகு ஒரு குழந்தை பெற்றவுடன் அவளுடைய உடலில் இருக்கிற அத்தனை அங்கங்களிலும் மாற்றம் வந்துடும். அதுக்கு பிறகு அவள் எப்படி வெளிக்கிட்டு போவாண்டா, ஆளை விட சுமக்க மாட்டாமல் ஒரு ஹேண்ட்பேக் இருக்கும், அதில் பார்த்தீங்கன்னா பம்பஸ் இருக்கும், சூபி போதில் இருக்கும், பிள்ளைன க்ரீம் இருக்கும், அப்படி எல்லா சாமானும் நடக்கவும் ஆடுது. ஒரு சாரியும் கட்டிக்கணும், ஷூவையும் போட்டுக்கணும், அப்படி போகும். அப்போ இதில் நிற்கிறாங்கள எப்படி பாடுவீங்கடா, குண்டு 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 பண்ணே கூப்பிடுது 2 கண்டு, அப்படி தான் பாடுவாங்க. இப்படி அழகாக இருந்த பிள்ளை
எப்படி மாறிக்கும். ஆனால் ஆண்மகன் எத்தனை குழந்தைகள் பெற்று விட்டாலும் ஆணாகத்தான் இருப்பான். அவனுடைய உடலில் எந்த மாற்றமும்